இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு எதிராக புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவு அளித்ததால் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. புதுவையில் உயர்கல்வியில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி பிராந்திய இடஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் சார்பில் 3 நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பின்னர் பல்வேறு அமைப்பினரும் கேட்டுக் கொண்டதால் ஒரு நாள் போராட்டமாக மாற்றப்பட்டது. அதன்படி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேரு வீதி உள்பட முக்கிய கடை வீதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு சில கடைகளை இயங்கியது. மேலும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அதுபோன்று பேருந்து, ஆட்டோ, டெம்போக்கள் ஓடவில்லை. ஆனால் அரசு பேருந்துகள் மட்டுமே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கியது. பெரும்பான்மையான பள்ளி கல்லூரிகள் இயங்காததால் சாலைகள் வெறிச்சோடி கிடந்தது. போராட்டத்தை முன்னிட்டு முக்கிய சாலை சந்திப்புகள், கடை வீதிகள், பள்ளி கல்லூரிகள் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. புதுவை மாணவர்களுக்கு பாதிப்பு என்பதால் மாணவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததால் போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. அதேபோன்று வெளியனூரிலும் போராட்டம் முழு வெற்றி பெற்றது. போராட்டத்தை முன்னிட்டு அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு பள்ளிகள் இயங்காமல் கடைவீதி மற்றும் முக்கிய வீதிகளில் ஜன நடமாட்டம் இன்றி அமைதியாக காணப்பட்டது. முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு கடைவீதி, பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஆகிய முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் நகரப்பகுதி முழுவதும் தீவிர ரோந்து பணியினை மேற்கொண்டனர். இது பிராந்திய இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் நடக்குது. எல்லாமே ஸ்ட்ரைக் நடக்குதுனால பஸ் எதுவும் போல, கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் போகுது. இதால எங்களுக்கு காலேஜ் போறதுக்கு பாதிப்படுது. அதனால கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை எடுக்கணும். தேசிய மீன் வளர்ப்போர் தினத்தினை முன்னிட்டு மீன் உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டத்தை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை தனியார் ஹோட்டலில் தேசிய மீன் வளர்ப்போர் தினத்தினை முன்னிட்டு தேசிய விவசாய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் படுகை அணைகளில் உள்ள நீர்ப்பரப்பில் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்து மீன் உற்பத்தியை பெருக்கும் திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரையாற்றி மீன் உற்பத்தியை பெருக்கும் திட்டத்தினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலர் மூர்த்தி, விவசாயத்துறை இயக்குநர் சத்யசீலன், மீன்வளத்துறை இயக்குநர் ராமலட்சுமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து அமைச்சர் பன்னீர்செல்வம் மீன் வளர்ப்போர் கையேடு வெளியிட்டார். பின்னர் மீன் வளர்ப்போரின் பொருளாதார நிலையை உயர்த்த மீன் வளர்ப்பில் தற்போதைய மேம்பாடுகள் பற்றிய கலந்துரையாடலும், மீன் வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயிகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிறைவில் துணை இயக்குநர் இளங்கோவன் நன்றி கூறினார். புதுவையில் நடந்த முழு அடைப்பு போராட்டத்தின் போது போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்பட 100 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி முழு அடைப்பு நடத்திய போராட்டக் குழுவினர் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் ஆனந்தராமன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் உள்பட ஏராளமானோர் அண்ணா சிலை முன்பு ஒன்று திரண்டு ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையம் சென்று போராட்டம் செய்ய முயன்றனர். அவர்களிடம் SP ராமராஜ், இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் மற்றும் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர்.
ஆனால் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுக்கவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், பார்வர்ட் பிளாக் முத்து, பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் பாலா, மக்கள் கூட்டமைப்பு தலைவர் சுகுமாரன் உள்பட 100 பேரை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். அதேபோன்று அண்ணா சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் டெம்போவில் ஏற முயன்ற பயணிகளை போராட்டக் குழுவினர் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக் குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் இருந்து மும்பைக்கு வரும் அக்டோபர் மாதம் ரயில் சேவை துவங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், சென்னை புதுவை வழியாக கடலூருக்கு புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு கோப்புகள் மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவை அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும், புதிய ரயில் சேவையால் சரக்கு போக்குவரத்து அதிகரிக்கும், மேலும் பயணிகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதால் இந்த ரயில் சேவைக்கு நிலம் ஆர்ஜிதம் செய்ய மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் புதுவைக்கு பல புதிய ரயில் சேவைகளை துவக்கியுள்ளதாகவும், அதன்படி புதுவையில் இருந்து புவனேஸ்வர், பெங்களூர், டெல்லி, கொல்கத்தா, மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் புதுவையில் இருந்து மும்பைக்கு வரும் அக்டோபர் மாதம் ரயில் சேவை இயக்கப்படும் என்று கூறினார். பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற உணர்வு பூர்வமான முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுவையில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி பிராந்திய இடஒதுக்கீடு எதிர்ப்பு போராட்டக் குழுவினரால் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தின் போது பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் உள்ளிட்ட போராட்டக் குழுவினரை போலீசார் கைது செய்தனர். அப்போது பாமக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆனந்தராமன் கூறுகையில், புதுவை மாநிலத்தில் பிராந்திய இடஒதுக்கீடை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய போராட்டக் குழு ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்திருந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்றைக்கு இந்த முழு அடைப்பு போராட்டம் 100% வெற்றி பெற்றிருக்கிறது. மாணவிகளுடைய உணர்வு, புதுவை மக்களுடைய உணர்வை இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. பிராந்திய இடஒதுக்கீடுக்கு எந்த அளவிற்கு புதுவை பகுதியில் எதிர்ப்பு இருக்கிறது என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் இன்றைக்கு ஒரு மாபெரும் 100% கடையடைப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய குறிப்பாக பேருந்து உரிமையாளர்கள், வணிகர்கள், லாரி உரிமையாளர்கள், திரைப்பட உரிமையாளர்கள், தனியார் பள்ளி நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஆட்டோ டெம்போ ஓட்டுநர்கள், நகைக்கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல அனைத்து தரப்பான பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுவை அரசு நேற்று முதலமைச்சர் எங்களை அழைத்து பேசிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறார். புதிய ஒரு நிபுணர் குழுவையும் அதேபோல இடைக்காலமாக அந்த பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு வேறு வழியிலே இடங்கள் கொடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுவும் இல்லாமல் முழுமையாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை அவர் எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டக் குழு மீண்டும் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை, தீவிரமான போராட்டத்தை, மக்கள் போராட்டமாக, மாணவர்களுடைய போராட்டமாக, இன்றைக்கு புதுவை பகுதியினுடைய அனைத்து உணர்ச்சி பெறுகின்ற ஒரு போராட்டமாக எதிர்காலத்தில் வடிவெடுக்கும். இதுக்கு புதுவை அரசு வழிவகுக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எல்லோருக்கும் நன்றி சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கூறுகையில், புதுச்சேரி பிராந்திய மாணவர்கள் பிராந்திய இடஒதுக்கீட்டுக் கொள்கையினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பல்வேறு காலகட்டங்களிலே புதுச்சேரி அரசுக்கு இந்த போராட்டக் குழு சார்பிலே தெரிவித்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட
ஒவ்வொரு வருடமும் இந்த விஷயம் தள்ளிப்போடப்படப்பட்டிருந்த காரணத்தினால் இந்த வருடம் இந்த போராட்டம் மிக தீவிரமடைந்து 3 நாள் பந்த் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்று இப்பொழுது ஒரு நாள் பந்த் என்கிற நிலையிலே இருக்கிறோம். இந்த பந்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு புதுச்சேரி மக்கள் தங்களுடைய உணர்ச்சியும் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். உரிமையை மீட்டெடுக்கிற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய முழு ஈடுபாட்டை காட்டிக் கொண்டிருப்பதற்காக நான் அவர்களுக்கெல்லாம் மனதார பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் ஏற்கனவே முதல்வர் அவர்கள் அறிவித்த எங்களிடத்திலே ஒப்புக்கொண்ட அந்த இடைக்கால திட்டங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தீவிரமடையும். புதுவை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு பரிசு தொகையினை வழங்கினார். புதுவை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் இந்நல சங்கத்தில் பதிவு செய்த உறுப்பினர்களின் பிள்ளைகளை பாராட்டி ஊக்கப்படுத்தும் வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சரும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்க தலைவருமான ராஜவேலு கலந்து கொண்டு 8 மாணவ மாணவியர்களுக்கு 74,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். நிகழ்ச்சியில் தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் உறுப்பினர் செயலர் ஸ்ரீனிவாஸ், நல அதிகாரி மற்றும் பலர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடாது என்பதை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடாது என்று வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியபோது மின்துறை அரசு துறையாகவே தொடரும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அரசாணை வெளிவரவில்லை என்பதால் மின்துறை ஊழியர்கள் ஏற்கனவே அறிவித்தபடி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் ராமசாமி, பொருளாளர் தணிகாசலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மின்துறை ஊழியர்கள், பில் கலெக்டர்கள், பொறியாளர்கள், உதவியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் உப்பளம் தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு திரண்டு போராட்டம் செய்தனர். இதனால் மின் பராமரிப்பு பணிகள், மின் கட்டண வசூல் என அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டது. மேலும் மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளதால் 2500 குடும்பங்களின் நலன் கருதி அரசு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என்று கூறினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.